வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இன்னையோட அனாலிசிஸ்ல நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு இன்னைக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷனை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்திருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய பிரேக்கிங் நியூஸா இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு மார்க்கெட்ல எவ்வளோ இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, ரெண்டாவது நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம வந்து கீழே போகிறதா இல்லை மேலே வரதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா, அண்ட் எதை நம்ம வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனுங்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். என்ன அப்படின்னா, எப்போ எல்லாம் வந்து எக்கானமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கோ, இல்லை வந்து கஷ்டமாக இருக்கோ, இல்லை இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கோ, அப்போ வந்து இந்த பாரோயிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பாரோயிங்கில் இருக்கிற முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபெடரல் பேங்க், அதாவது நமக்கு எப்படி இந்தியாவுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கோ, யூஎஸில் வந்து ஃபெடரல் பேங்க் இருக்குது. அப்போது முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 4.25% வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதிலிருந்து எக்ஸ்பெக்டட் வந்து 4%, அவங்க ஆக்சுவலி 4%க்கே குறைச்சிட்டாங்க. அதை விட முக்கியமான சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4லேருந்து 4.25ன்னு சொல்லாமல் 3.25லேருந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3.75லேருந்து பார்த்தீங்கன்னா 4%. ஸோ அப்படிங்கிறனால 3.75லேருந்து 4%ங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான நம்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய லோன்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சு மார்க்கெட்டோட பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு. ஸோ அப்போ இதோட இம்பாக்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஷூட் அப் ஆகும். ஏன்னா ஏறக்குறைய இதோட டைம் வந்து எவ்வளோ நேரத்தில் இருந்துச்சு, நமக்கு வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு இந்தியன் டைமுக்கு நைட் ஒரு 11:30 12க்கு தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இன்னைக்கு S&P 500 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் ஃபார்ம் ஆச்சு. அந்த கேப் அப்லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருந்துச்சு, நம்மளோட S&P 500. ஸோ இது வந்து S&P 500 யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த S&P 500 வந்து ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இருக்கும்போது நியூஸ் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான டவுன்ஃபால் தான் நடந்துச்சு. ஏன்னா நியூஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா மேலே போகாமல் கீழே டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த நம்ம குரூப்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நினைக்கிறேன் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு வந்து கேப் டவுன் பாசிபிள் அப்படின்னு சொல்லி. அவர் ஏன் அது சொல்லியிருந்தாருன்னு தெரில. ஆனால் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸாக இருக்குது மார்க்கெட் இன்றைக்கி கீழே போகிறதுக்கான. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் வரும்போது யூஸ்வலாக மார்க்கெட் மேலே தான் போகும். ஆனால் இந்த தடவை கீழே போயிருக்கு. இது வெறும் S&P 500ல மட்டும் கிடையாது, நமக்கு அடுத்த இண்டெக்ஸஸான நாஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஸோ மூணுலேயுமே மார்க்கெட் கீழே தான் போயிருக்குங்கிறனால நமக்கு இந்தியன் மார்க்கெட் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன், அதாவது மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இதோட இந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனோட இம்பாக்டாக நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம். அதே மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டிலையும் மார்க்கெட் வந்து கீழே ஒரு சரிவு நிலையில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யூஸ்வலாக நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வந்து பார்க்கும்போது இந்த ப்ரைஸை வந்து பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறனால நம்ம வந்து 330க்கு எந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அங்கேருந்து இங்கே தான் வரணும். ஏன்னா நம்ம வந்து ப்ரைஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 330க்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,260 இருக்குது. ஸோ 26,260ல். ஆனால் அதே இது வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா வெறும் 26,000ல தான் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி மேலே இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணோம்னா நம்மளால் கிளியரான பொசிஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அதே நிலைமையில் நம்ம வந்து ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணாமல் பொசிஷன் 330க்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து 26,260ல் இருந்திருக்கு. இப்போதைய கரண்ட் 630க்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் பார்த்தேன் அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இப்போதைய கரண்ட் பொசிஷன் பார்க்கும்போது நமக்கு ஏறக்குறைய ஒரு 80 பாயிண்ட்ஸ், அதாவது 80 ரூபாய் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போது இதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக நிஃப்டி 50ல் ஒரு 50லேருந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும்
நம்ம வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 75 பாயிண்ட்ஸாவது மினிமம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேப் டவுன்ல பார்க்க முடியும். அப்போ இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2வதா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, 6:30க்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும், ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல, அதுக்கப்புறம் பிரைஸ் ரிஜெக்ஷன் வந்து இந்த 26,180 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் நேற்று ஈவினிங்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நைட் ஒரு 8 மணிலிருந்து இந்தியன் டைம் 8 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா, இப்பயும் காலையில இன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்ல நமக்கு பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குது. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்க்கு தான் நடக்குது அப்படிங்கும்போது, நமக்கு வந்து இன்னைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் அண்ட் டவுன் ஃபாலிங் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த ஒரு டேட்டா வந்து எதுக்கு சார்ந்து இருக்கு, இல்லைன்னா எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, புட் சைடு தான் நமக்கு வந்து நிறையா வந்து பொசிஷன்ஸ் இருக்கு. அது நம்ம வந்து நேத்தே நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்தோம். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா 26,000ல புட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஏறி 59 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து 26,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதை வச்சு கம்பேர் பண்ணும்போதுன்னா, நேற்று காலையில் 9:15 இருந்து நேற்று சாயந்தரம் நமக்கு வந்து 7:30க்கு கன்சாலிடேட் ஆன ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 50% பார்த்தீங்கன்னா இந்த 26,000ல மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கு. இது நமக்கு நிஃப்டி 50ல. சென்செக்ஸ்லேயும் பார்க்கும்போது மல்டிபிள் நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 85,000 இப்போ அதுதான் அட் த மணி. அங்கேருந்து 84,500 அது அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புட்டில் இன்க்ரீஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் இன்க்ரீஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்கல. ஏன்னா நமக்கு வந்து நல்லா தெரியும், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு ஜெயின் ஸ்ட்ரீட்டோட ஒரு ஸ்கேம் சொன்னாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்பவே கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆனாலுமே நமக்கு வந்து 58,000ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து கூடியிருந்திருக்கு. டோட்டல் வால்யூமும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து 58,000ல் பேங்க் நிஃப்டியில் 17 லட்சம் குவான்டிட்டிஸ் இருக்குது. அப்போது நிஃப்டி 50யாக இருக்கட்டும், நமக்கு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி சென்செக்ஸாக இருக்கட்டும், மூணுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டவுன் ஃபாலிங் அண்ட் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டோட டவுன் ஃபாலிங்க்கும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தனால எல்லாரும் மார்க்கெட்டில் மேலே போகும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டோட எல்லா இண்டெக்ஸஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போது இதே ஒரு சைக்காலஜி இல்லைனா இதே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் கீழே வரலான்னு. ஸோ அப்போ இந்த 75 பாயிண்ட்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா இவ்வளோ தூரம் இருக்கும். அப்போது விச் இஸ் க்ளோஸ் டு 26,000. அப்போ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போது இங்கேருந்து நமக்கு வந்து 26,000ல் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்போது 26,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே சஸ்டெயின் ஆகும். 26,000க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ட்ராப் டவுன் எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25,900 இல்லைனா 25,800 வரைக்கும் நிஃப்டி 50 டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது ஓப்பனிங் பொசிஷன் ஆஃப் நிஃப்டி 50 வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால 26,000க்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். அதே இது 26,000க்கு கீழே வந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னா மார்க்கெட் கடகடன் டவுன்ஃபால் ஆகி 25,900 அண்ட் 800 வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்து நமக்கு நிஃப்டி 50ல். அப்போ நிஃப்டி 50ல் நம்ம இந்த டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளோட யூஎஸ் டேட்டா அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இந்த எல்லா டேட்டா வச்சு பார்க்கும்போது புட் சைடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் மேலே போனாலும் 26,080யும் 26,100 தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா ஆல் டைம் ஹை ரீச் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் தோணுது. ஓகே, இது வந்து நமக்கு நிஃப்டி 50ல் பார்க்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் நமக்கு நிஃப்டி 50ல் பார்க்குறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டா. இது நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்னென்னா 28ஆம் தேதி நமக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிஃப்டி 50யோட கேஷ் மார்க்கெட், அதாவது ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 10,000 கோடி குவான்டிட்டிஸ், டோட்டல் குவான்டிட்டிஸ் பார்க்கும்போது 10,000 நெட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டோட்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம்னா 28,000 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 17,000 கோடிக்கு விற்றுருக்காங்க. எஃப்ஐஐஸ் மட்டும். எஃப்ஐஐஸ்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஆனால் டிஐஎஸோட ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக ஏறலை. பட் டிஐஎஸோட வால்யூம் கூடியிருந்தாலும், ஸோ 16,000 கோடிக்கு அவங்களோட பையிங் பவர் கூடியிருந்தாலும்
ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணாமல் அவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க. அப்போது டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் வச்சுட்டு இங்கேருந்து ஷார்ட் செல்லிங் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் எல்லாரும் ஷார்ட் செல்லிங் பண்ணி கடகடன்னு இது இறக்கிடுவாங்க. திருப்பியும் மார்க்கெட்டில் அவங்க லோவர் ப்ரைஸ்லேருந்து வாங்குவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த எஃப்ஐஐஸோட ஒரு சைக்காலஜி நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. இங்கே வந்து செல் பண்ணாங்கன்னா எல்லாம் கீழே வந்துடும். திருப்பி இந்த இடத்துல லோவர் காஸ்ட்டில் பை பண்ணி திருப்பி மேலே கொண்டு போவாங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு இதுவுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் தோணுது. ஸோ இப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்கிறது. ஆனால் ப்ரொவைடட் நமக்கு வந்து இந்த 26,000க்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவாக இருக்கும். இல்லை இதுக்கு கீழே வந்து 26,000 நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இல்லை கேப் டவுன்லேயே இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டாக தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸு அண்ட் சென்செக்ஸில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ் ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது 84,900 இந்த ஒரு ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நிறையா சான்சஸ் இருக்குது சென்செக்ஸ் வந்து 84,500 ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ் வந்து இந்த ஒரு ப்ரைஸுக்கு கீழே வந்து ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா 84,500 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 84,500லேருந்து மார்க்கெட் வந்து 83,900 இல்லைனா 84,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்துட்டோம் சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபாலிங்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் நம்மளோட என்ன சொல்லணும்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கும்போது இன்கேஸ் ஏதோ ஒரு நிலைமையில் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்னா 85,200ம் 85,850 தான். ஸோ இந்த 85,850 ரீச் ஆகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸோட நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா 85,000 இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து 85,200. சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ இருக்கிறது 84,900 தான். ஆனால் இது ஒரு கேப் டவுன்லேயே இந்த சப்போர்ட்டை வந்து கவர் ஆயிரும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறனால 84,500ம் 84,200ம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சஸ். இது வந்து நமக்கு இருக்க முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அண்ட் 84,900 வந்து ஒரு பிவட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸை சுற்றி தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். அதனால தான் இதை வந்து ஒரு பிவட் ரேஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து சென்செக்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து நியரஸ்ட் டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அஸ் கம்பேர்ட் டு நம்ம வந்து நிஃப்டி 50யோ சென்செக்ஸையோ கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 0.3%, 0.3% தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஃப்ரெஷ்ஷான ஆல் டைம் ஹை ரீச் ஆகிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வேணும். அண்ட் பேங்க் நிஃப்டியோட செகண்ட் டே தான் சொல்லலாம் நமக்கு. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே தான் நமக்கு சொல்லலாம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே ஆஃப் ட்ரேடிங். ஸோ அப்படிங்கிறனால மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இன்னும் டைம் இருக்குங்கிறனால பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸான 58,150க்கும் 58,400க்கும் நடுவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகும் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50லையோ இல்லைன்னா நம்மளோட சென்செக்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்பீங்க. அது வந்து நமக்கு 9:30க்கு முன்னாடி தான். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் பார்க்கணும். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ நீங்கள் வந்து இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 இருக்குது. ஸோ இங்கிருந்து மேலே போகிறதுக்கான தான் ட்ரை பண்ணும். ஸோ அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரதுக்காக தான் ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இந்தியா விக்ஸே நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இது ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் வந்து நம்ம நியூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்துட்டோம், யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்துட்டோம். ஸோ போதுமான அளவு எல்லா டேட்டாவையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் அதிலிருந்து என்னோட கருத்து என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். ஸோ நீங்கள் தான் இதுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும். எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம், உங்களோட இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருக்குது, எங்கே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி அழகாக பில்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.